அமைச்செய்தி திருப்பரங்குன்றம் கோவிலை தொல்லியல் துறை வசம் ஒப்படைக்க கோரிய மனு மீது பதிலளிக்க தமிழ்நாடு இந்து சமய அறநிலையத்துறைக்கு உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். திருப்பரங்குன்றம் முருகன் கோவில் முழுவதையும் மத்திய தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் வைக்க கோரி ரமேஷ் என்பவர் கடந்த டிசம்பரில் மனு தாக்கல் செய்திருந்தார். திருப்பரங்குன்றம் முருகன் கோவில் முழுவதையும் மத்திய தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் வைக்க கோரி ரமேஷ் என்பவர் கடந்த டிசம்பர் மாதம் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த நிலைமையில் திருப்பரங்குன்றம் கோவிலை தொல்லியல் துறை வசம் ஒப்படைக்க கோரிய மனு மீது பதிலளிக்க தமிழ்நாடு இந்து சமய அறநிலையத்துறைக்கு உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் யோகேஸ்வரன். வணக்கம் யோகேஸ்வரன், இது குறித்த விரிவான தகவல். ஜனனி, மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் முருகன் மலைக்கோவிலில் உள்ள தீபத்தூணில் கார்த்திகை தினத்தன்று தீபம் ஏற்ற மதுரை உயர்நீதிமன்ற கிளை நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் வழங்கிய உத்தரவுக்கு பிறகு திருப்பரங்குன்றம் விவகாரம் முக்கியத்துவம் பெறுகிறது. ஆனால் தமிழக காவல்துறை தீபம் ஏற்றுவதற்கு அனுமதி மறுத்த நிலையில கடந்த ஆண்டு டிசம்பர் 6ஆம் தேதி அன்று திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலை தொல்லியல் துறை வசம் ஒப்படைக்க கோரி உச்சநீதிமன்றத்தில் மனு ஒன்று தாக்கல் செய்யப்படுகிறது. இந்த மனுவை தாக்கல் செய்யக்கூடிய நபர் மதுரையைச் சேர்ந்த கே ரமேஷ் என்பவர். இந்த மனுவில் திருப்பரங்குன்றம் முருகன் கோவில் முழுவதையும் மத்திய தொல்லியல் துறை கையகப்படுத்தி கட்டுப்பாட்டில் வைக்க உத்தரவிட வேண்டும் என்றும், இதேபோல் திருப்பரங்குன்றம் மலையின் உச்சியில் அமைந்துள்ள தீபத்தூணில் 24 மணி நேரமும் நிரந்தரமாக ஒரு விளக்கை ஏற்ற உத்தரவிட வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்படுகிறது. இவற்றை தவிர ஒவ்வொரு ஆண்டுமே கார்த்திகை மாதத்துல தீப திருநாள் தினத்தன்று திருப்பரங்குன்றம் மலை முழுவதும் தீபங்களை ஏற்றி முருக பக்தர்கள் வழிபட அனுமதிக்கப்பட வேண்டும் என்றும் அந்த மனுவில் மனுதாரர் கே ரமேஷ் என்பவர் கோரிக்கை என்பதை வைத்திருந்தார். இந்த மனு கிட்டத்தட்ட 1 மாதங்களுக்கு பிறகு இன்றைய தினம் உச்சநீதிமன்றத்துல நீதிபதி அரவிந்த்குமார் தலைமையிலான அமர்வுல விசாரணைக்கு பட்டியலிடப்பட்டு வழக்கு விசாரணைக்கும் வந்தது. அப்போது கே ரமேஷ் என்பவர் தாக்கல் செய்திருக்கக்கூடிய இந்த மனு மீது பதிலளிக்குமாறு மத்திய அரசு, இந்திய தொல்லியல் துறை மற்றும் தமிழ்நாடு இந்து சமய அறநிலைத்துறை உள்ளிட்டோருக்கு நோட்டீஸ் பிறப்பித்து வழக்கு என்பதை நீதிபதிகள் ஒத்திவைத்திருக்கிறார்கள். திருப்பரங்குன்றம் விவகாரம் என்பது தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக முக்கியத்துவம் பெற்று வரக்கூடிய நிலையிலே திருப்பரங்குன்றம் முருகன் கோவில் முழுவதையும் தொல்லியல் துறை வசம் கையகப்படுத்தி கட்டுப்பாட்டில் எடுக்க உத்தரவிட வேண்டும் என கோரிய மனு மீது பதிலளிக்கவே இப்போது தமிழ்நாடு அரசு உட்பட மத்திய அரசு, இந்திய தொல்லியல் துறை உள்ளிட்ட அனைவருக்குமே உச்சநீதிமன்றம் இந்த நோட்டீஸ் என்பதை பிறப்பித்து வழக்கை ஒத்திவைத்திருக்கிறார்கள். எனவே அடுத்து வரக்கூடிய வழக்கு விசாரணைக்குள்ளாக 3 எதிர்மனுதாரர்களுமே தங்கள் தரப்பு பதில் மனுவை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் தரப்பிலிருந்து உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஜனனி, யோகேஸ்வரன், தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி.